ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் சம்மந்தமான லெசனில் இன்னைக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன வகையான மூவிங் ஆவரேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் மூவிங் ஆவரேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ்னுடைய மூவிங் ஆவரேஜஸ்ல ஒரு 3 வகையான மூவிங் ஆவரேஜ் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பெனன்ஷியல் இஎம்ஏ எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் வெயிட்டட் வால்யூம் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜஸ் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது லாஸ்ட் 10 ட்ரேடிங் செஷனோட ஆவரேஜ் வச்சு மூவ் ஆகக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். வெயிட்டட் வால்யூம் ஆவரேஜ் அப்படின்றது ஸோ லாஸ்ட் 10 டேட்னுடைய ஆவரேஜை விட லாஸ்ட் 1 டேக்கான வால்யூம் பொறுத்து அதனுடைய வால்யூம்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேட் மூவிங் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் வந்து லாஸ்ட் 1 டேக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியது அதுதான் வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இந்த ஆவரேஜஸ்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10 டேஸ் சிஎம்எஸ் இருக்குன்னா ஸோ இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ரீசன் க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி க்ளோசிங் ப்ரைஸஸ்க்கு இது வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செஷனை விட அந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதனுடைய மூவிங் ஆவரேஜ் வந்து கால்குலேஷன் பண்ணுறதுனால இந்த இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜை விட எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜினுடைய வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ வந்து நமக்கு மற்ற சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் லேகாக இருக்கும், வெயிட்டட் ஆவரேஜ் மூவிங் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், எக்ஸ்பெனன்ஷியல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்பேர்ட் டு அதர் 2 மூவிங் ஆவரேஜஸ் விட இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரைஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், ஒரு 10 ஒரு ஸ்டாக் வந்து 10 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். 10 இன்னொரு நாள் 11 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இன்னொரு நாளில் 12 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்றது தான் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இது வந்து நீங்கள் இதே மாதிரி இது வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து 9 டேஸ், 20 டேஸ், 50 டேஸ், 200 டேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் சார்ட்ஸை வந்து டேஸை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதில் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான். என்ன கம்பேர்ட் டு இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோஸை பேஸ் பண்ணி எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை வந்து டெரிவேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதெல்லாம் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா இண்டிசஸ் யூஸ் பண்ணுறவங்க, அதாவது இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க அல்லது லார்ஜ் கேப் யூஸ் பண்ணுறவங்க இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படிலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா 2 மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர்ஸ். இப்போ 9 டே மூவிங் ஆவரேஜை 18 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணும்போது, அதாவது 80 டேஸ்ன்ற பீரியடுன்றது லாஸ்ட் 18 டேஸ்னுடைய பீரியடுடைய மூவிங் ஆவரேஜை 9 டேஸ் லாஸ்ட் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணும்போது ஸோ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 9 டேஸ் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கிறதுனால அந்த 18 டேஸ் மூவிங் ஆவரேஜஸ் வந்து 9 டேவை கிராஸ் பண்ணும். இதுதான் வந்து கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 50 டே கிராஸ் ஓவர் 200 டே, இது வந்து கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து அடுத்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுறத கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட்ஸை எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி மல்டி மூவிங் ஆவரேஜஸ், கன்வர்ஜென்ஸ், டிவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி மூவிங் ஆவரேஜ்னா நம்ம அதில் 2 தான் யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து மல்டி யூஸ் பண்ணுவோம், அதாவது 2, 3, 4 அப்படின்ற மாதிரி பல மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை பொறுத்து கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் ஆகிறத பொறுத்து ட்ரேட்ஸ் எடுக்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் கப்பி மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ், கப்பி மல்டி மூவிங் ஆவரேஜஸ்லையும் நம்ம
மல்டிபிள் டைம் ஃப்ரேம் மல்டிபிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். அது எப்படி எடுக்கிறது, அதில் உள்ள என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி, அதை மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம எப்படி ட்ரேட்ஸ் எடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மூவிங் ஓவர் கிராஸ் ஓவர்ஸ். ஸோ 9 டே பேசிக்கான கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 9 டே மூவிங் ஆவரேஜ் வந்து லாஸ்ட் 4 டேஸ் கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா பையிங். அதே மாதிரி 9 டே லாஸ்ட் 9 டே மூவிங் ஆவரேஜ் லாஸ்ட் அதை விட 18 டேஸினோட மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கிறது. அதே மாதிரி 1850 15 to 100 இதை வந்து கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 டே ஃப்ரேமில் இதை வந்து கிராஸ் ஆகும்போது இதை வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக யூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ வந்து சார்ட்ஸில் உங்களுடைய பீரியட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ செலக்ட் பண்ணும்போது 9 செலக்ட் பண்ணிட்டு க்ளோசிங் பீரியட் வந்து 0 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவிங் செட் ஆகிடும். ஸோ இந்த சார்ட்ஸில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ வந்து 9 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 45 டேவை கிராஸ் பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி கிராஸ் ஓவர் நடக்கிற இடத்துலாம் நீங்கள் அடுத்த கிராஸ் ஓவர் நடந்து கீழே வர வரையும் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தாவோ அல்லது நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் இந்த கிராஸ் ஓவர் நடக்கிற இடத்துலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பொசிஷனை உங்களோட பொசிஷனை ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இதை கிராஸ் பண்ணி கீழே போகும்போது அது வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் எடுக்கணும். லோயர் டைம் ஃப்ரேமில் அது வந்து வர்த்தா இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் சரி நீங்கள் இப்போ நம்ம இந்த இதில் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ கிராஸ் ஓவரில் ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி கன்சால்டேஷனாக இருக்கும்போது மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம அதை எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல பாருங்கள் வெறும் ஹாரிசோண்டல் லைனாக இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் நீங்கள் எப்போல்லாம் ஹாரிசோண்டல் லைனாக பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கன்சால்டேஷனாக இருக்கும்போது மார்க்கெட் கன்சால்டேஷனாக இருக்கும்போது நீங்கள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து இன்வேலிட். அதே மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் இந்த 9 EMS கிட்ட ப்ரைஸ் வருதோ அப்போல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து ப்ரைஸ் மேலே போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கிராஸ் ஓவர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த நீங்கள் வந்து 920 இது மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு இஎம்எஸ் வச்சு இது ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது எப்போல்லாம் இந்த 9 EMS வந்து 20 EMS கிராஸ் பண்ணதோ அப்போல்லாம் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 20 டே மூவிங் வந்து 9 உள்ள கிராஸ் பண்ணி கீழே வரும்போது ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து பியர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் சர்வர் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ட்ரெண்ட் லைன் மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பீரிஷா இது மாதிரி ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். கன்சல்டேஷன் மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரேட் பண்ணணும். அடுத்த ஒரு எக்ஸாம் பாருங்கள். இங்கே வந்து கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. கிராஸ் ஓவர் ஆகணும்னா ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்கள். அடுத்து இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல வந்து திரும்ப கீழே வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து 20 டே மூவிங் வந்து 40 டே கிராஸ் பண்ணியிருக்கு. கிராஸ் பண்ண உடனே அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இந்த சப்போர்ட் வரையும் வந்து ஸோ சப்போர்ட் இந்த இடத்த ரீச் பண்ணிச்சுன்னா அது திரும்பவும் மேல் நோக்கி போகும். ஸோ எப்பவுமே நம்ம இதை வந்து வெறும் இந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணாமல் அதர் இண்டிகேட்டர்ஸ் கூட அடிஷ்னலாக இது வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 50 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் 200 டே இது வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இருந்தால் 20 டே 18 டேவை 9 டே கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறவங்க 50 டே கிராஸ் ஓவர் 20 டே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் இதை யூஸ் பண்ணக்கூடாது. லோயர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த வீடியோவில் பாருங்கள். இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் வந்தோடனே அதோட மூவ்மெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து
கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடந்த உடனே இந்த மூவ்மெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டு. கன்சால்டேஷன் மார்க்கெட் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இன்வேலிட். ஸோ மூவிங் ஆவரேஜில் அந்த இடத்துல வந்து இது இங்கே பாருங்க மூவிங் ஆவரேஜ், இது வந்து கன்சால்டேஷன், இந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடம் பாருங்க, இந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதனோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் நடக்கும்போது அது வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கணும், ப்ளஸ் கிராஸ் ஓவர் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் ப்ரைஸை ரீட் பண்ணணும். ஸோ கன்சல்டேஷன் வந்தால் அது வந்து இன்வேலிட், லோயர் டைம் ஃப்ரேம் வந்தால் அது வந்து இன்வேலிட், கிராஸ் ஓவர் வந்து இன்வேலிட். ஸோ நம்ம அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து கன்சல்டேஷன் பேஸ், இங்கே வந்து அது வந்து இன்வேலிடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்தோடனே ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் பாருங்கள் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்த உடனே ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்கள் அந்த அளவுக்கு கிராஸ் ஓவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் கிராஸ் ஓவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்தோடனே ப்ரைஸ் மூவ்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ப்ரைஸ் திரும்ப இந்த இடத்துல திரும்ப அது கிராஸ் பண்ண உடனே அதனோட வந்து திரும்பவும் ப்ரைஸ் இந்த இடத்துல பாருங்க கிராஸ் ஓவர் நடந்த உடனே ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் அங்கே இருக்கு. ஸோ இது கிராஸ் பண்ணி மேலே போகும்போதெல்லாம் இந்த 9 டே 15 டேஸை டச் பண்ணும்போதெல்லாம் திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ட்ரேட் எடுக்கும்போது ரெண்டு விஷயத்த ரொம்ப கவனிக்கணும். கிராஸ் ஓவர் நடந்து இந்த 9 EM விட ரொம்பவே போயிடுச்சுன்னா இது வந்து ப்ரீமியம் ஜோனாக மாறிடும். எப்போல்லாம் இது இந்த 9 EM டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஏரியோ. ஸோ டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருக்கும்போது ப்ரைஸ் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 9 EM விட்டு எப்போ ப்ரைஸில் ரொம்ப டிவியேஷன் ஆகி வெளியில் போதோ அந்த இடம் வந்து மூவிங் ஆவரேஜை பொறுத்தளவுக்கு இது வந்து ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த 9 EMS கீழே டச் பண்ணுதோ அதெல்லாம் வந்து, அல்லது அதுக்கு கீழே வருதோ அப்போல்லாம் வந்து இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் எப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல டச் பண்ணுதோ அப்போல்லாம் இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். எப்பெல்லாம் வந்து இந்த 9 EMSோட ரொம்ப ஓவராக வெளில போகுத ப்ரைஸு அது வந்து ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். ஓகேங்களா, நம்ம பேசிக்காக கிராஸ் ஓவர் பற்றி பார்த்துட்டோம். எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும்னு தெரியும், நமக்கு எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். கன்சால்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி ஹாரிசான்டல் லைனாக இருந்துச்சுன்னா அப்போ கன்சால்டேஷன் நமக்கு கிளியராக ஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது. கிராஸ் ஓவரில் இப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நம்ம 3 இண்டிகேட்டர் பார்த்தோம்ல, மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ். ஸோ மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டு வந்து கிராஸ் ஓவரில் 2 தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து 4 டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 4 யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் முதல்ல ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் இருக்காது. ஃபஸ்ட் மூவ்மெண்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டே தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணோம். அதுக்கடுத்து 9 டே மூவ் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து 50 டே மூவ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அதில் மூவிங் ஆவரேஜில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 4 டேஸ் கிராஸ் ஓவர் 9 நம்ம கிராஸ் ஓவரில் எப்படி ட்ரேட் எடுத்தோமோ அதே தான் இதையும் அதே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் இந்த 4th ஒன், அதாவது இந்த 200 ரேட் வந்து ஒரு ரெசிடென்ஷன் போல் செயல்படும். ஸோ இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து திரும்ப பழையபடி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும்போது இந்த 200 மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு சப்போர்ட்டாக செயல்படும். ஸோ நம்ம அப்படி தான் அதை வந்து ரீட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கன்சால்டேஷனாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இதுவும் கன்சால்டேஷன் மூவ்மெண்ட் தான். ஸோ இந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது 1 அல்லது 2 டைம் ஃப்ரேமை கிராஸ் ஓவர் பண்ணும்போது ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ரீச் பண்ணும்போது இந்த இடம் வந்து இப்போ அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல், சப்போர்ட் போல் செயல்படும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், இந்த ப்ரைஸ் வந்து கிராஸ் ஓவர் நடந்து மேலே போச்சுன்னா திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த 200 டே மூவிங் ஆவரேஜோ அல்லது 50 டே மூவிங் ஆவரேஜோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல் செயல்பட்டு திரும்ப ப்ரைஸஸை மேல் நோக்கி மூவ் பண்ணும். ஸோ அப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பி மூவிங் ஆவரேஜ்ன்றது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, மூவிங் ஆவரேஜ் வந்து மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பி மூவிங் ஆவரேஜஸில் 3 டே, 5 டே, 7 டே இது மாதிரி மல்டிபிளான டைம் ஃப்ரேம்ஸில் மூவிங் ஆவரேஜஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபாஸ்டர் ஒன், இந்த 3, 5, 6, 8 இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டரான மூவிங் ஆவரேஜஸ். இது வந்து
ஸ்லோயரான மூவிங் ஆவரேஜ், அதாவது டைம் ஃப்ரேம் வந்து டேஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி கிராஸ் ஓவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணி இதையும் ட்ரேட் பண்ணலாம். நம்ம கிராஸ் ஓவர்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும் தெரியும். நம்ம சப்போர்ட் ஜோனில் லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற மூவிங் ஆவரேஜ் ஹையர் டைம் வந்து கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் மூவிங் ஆவரேஜ் மேல் நோக்கி போவோம். மேல் நோக்கி போகும்போது இந்த லோயர் டைம் ஃப்ரேம் இருக்கிற இடம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். இந்த இந்த லோயர் டைம் ஃப்ரேமுடைய மூவிங் ஆவரேஜை விட அப்படியே போகும்போது அது வந்து ப்ரீமியம் ஜோனாக மாறிடும். ப்ரீமியம் ஜோன் வரும்போது செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஜோன் வரும்போது பை பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கான இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்த ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம இந்த லோயர் டைம் ஃப்ரேமுடைய மூவிங் ஆவரேஜை விட ரொம்பவே போகும்போது அது வந்து டிஸ்கவுண்ட் ஜோனாக மாறும். டிஸ்கவுண்ட் ஜோனாக மாறின உடனே ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரேப்பிடாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. மறுபடியும் கிராஸ் ஓவர், ஒரு ஃபுல் பேக், திரும்பவும் ஒரு கிராஸ் ஓவர். ஸோ இப்படி தான் ரீட் பண்ணோம். கன்சால்டேஷனாக இருக்கும்போது அது வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. இந்த கிராஸ் ஓவர்ஸு நம்ம வந்து நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர்ஸ், பேசிக்கான கிராஸ் ஓவர் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் 3 மாடல் இருக்குது. 3 மாடலுமே பார்த்தோம். இதில் வந்து பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாடல் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதை வச்சு நீங்கள் எப்படி ஸ்டேட் எடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மூவிங் ஆவரேஜினுடைய ஓவர் வியூ திரும்ப ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மூவிங் ஆவரேஜில் பெஸ்ட்டு எது 3 மாடல் இருக்குன்னு பார்த்தோம். 3 மாடல் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா 9 மூவிங் ஆவரேஜ், 18 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் ப்ரைஸ் வந்து அந்த கிராஸ் ஓவர் நடக்கக்கூடிய நாட்களில் புல்லிஷாக இருந்தால் புல்லிஷ், பெரிஷாக இருந்தால் பெரிஷாகவும் இருக்கும். ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ 9 இஎம்ஏ கிராஸ் ஓவர் பண்ணி 20 டே 18 டேஸ் இஎம்ஏவை 9 டே கிராஸ் பண்ணும்போது 9 இஎம்ஏஸை விட ரொம்பவே போச்சுன்னா அது வந்து ப்ரீமியம் ஜோனாக மாறிடும். ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஜோனுன்றது இந்த இடத்துல 9 இஎம்ஐ எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து அது வந்து ப்ரீமியம் ஜோன். ஏன்னா கிராஸ் ஓவர் நடந்துச்சு, சப்போர்ட் ஜோனை கிராஸ் பண்ணி மேலே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இடத்துல இது மாதிரி தான் ஷேர்ட்ஸ் எடுக்கணும். ஸோ நம்ம கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த இஎம்ஐ யூஸ் பண்ணி கிராஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணி ஷேர்ட் எடுக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.